இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திமுங்களாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். தவிக தலைவர் விஜய்க்கு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து மனு போட்ட அடுத்த சில நாட்களிலேயே சென்னையில் நடந்த திருமண விழாவிற்கு நடிகை த்ரிஷாவை அழைத்துக் கொண்டு ஜோடியாக விஜய் வந்து சென்றது இத்தனை நாளாக விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்களை நிலைகுலைய வைத்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. என்ன பண்ண இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். த்ரிஷாவுடன் ஜோடியாக திருமண விழாவில் பங்கேற்றதின் மூலம் விஜய் சொல்ல வரும் செய்தி என்ன? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. மனைவி சங்கீதா கூறியது உண்மை என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரா என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. என் மனசுல நீ நினைக்கிறியே, ஏ அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே, ஏ அடடா என் உதட்டுல நீ இருக்கிறியே, ஏ நஜதானா. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சங்கீதாவின் விவாகரத்து மனு லீக் ஆன போது இப்படியெல்லாம் இருந்திருக்கவே கூடாது என வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்த விஜயின் அன்பான விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நெஞ்சுவலியை ஏற்படுத்தியிருக்கிறது த்ரிஷாவுடன் விஜய் ஜோடியாக கல்யாணத்துக்கு வந்த வீடியோ. எப்படிடா நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. லியோ படம் ஷூட்டிங் தொடங்கியதிலிருந்தே விஜய் த்ரிஷா குறித்து அரசல் புரசலாக வதந்திகள் பரவத் தொடங்கின. அதற்கு பிறகு இருவரும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றதும் லிப்டில் வைத்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வைரலாகி வதந்திக்கு தீனி போட்டது. இதனையடுத்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே விமானத்தில் சென்றதும் பேசு பொருளாக மாறியது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு மனுஷனுக்கு உசுரை விட மான மரியாதாண்டா பெருசு. மான மரியாதை போச்சுன்னா அவன் பணத்துக்கு சமம், நடப்பணும். அதுக்கப்புறம் அவன் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாதி உயிர் போய் குத்துயிரும் குலையுருமா உட்காந்துருக்கேன். அதான் என் நிலைமை. இனிமேல் மதுரையில் நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போவேன்? 4 மக்கள் மனுஷன் மூஞ்சில் எப்படி நான் முழிப்பேன்? சொல்லு பாப்போம். இந்த நிலையில்தான் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்த மனு வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இல்ல, இது வெறுமனே விவாகரத்து விஷயம் கிடையாது. நான் சொல்றது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விவாகரத்து செய்திகளை ஊடகங்கள் வந்து பெருசா பேசக்கூடாது. அது வந்து நான் வந்து அதை எல்லாரிடமும் வலியுறுத்துவதும் அதுதான், நான் கடைபிடிப்பதும் அதுதான். சும்மா போயா, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஃபிளாஷ்பேக். ஏறக்குறைய சமந்தாவுடைய வாழ்க்கையில கூட அதுதான் நடந்திருக்கு. இப்ப தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட இமானுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பேரிடி அவங்களை காயப்படுத்துறது வந்து நம்ம எப்பயுமே
அனுமதிக்க கூடாது. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் விவாகரத்து செய்திகளை ஊடகங்கள் வந்து பெருசா பேசக்கூடாது. அது வந்து நான் வந்து அது எல்லாரிடமும் வலியுறுத்துவதும் அதுதான், நான் கடைபிடிப்பதும் அதுதான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த மனுவில் 2021ஆம் ஆண்டிலிருந்து விஜய்க்கு நடிகையுடன் உறவு இருப்பதாக குறிப்பிட்டு விவாகரத்து கோரியிருந்தார். நீ செவுத்துல போய் முட்டிட்டு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கொல்ற உனக்கு எப்பறம் மனசு வந்தது? கணவர் விஜயிடமிருந்து ஏதாவது அழுத்தம் வந்தால் இரண்டாவது எதிரியாக குறிப்பிட்ட நடிகையையும் வழக்கில் சேர்க்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஞாபகம் இருக்கா சம்சாரம்? ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? வச்சுக்கிட்டு இருக்கிறத போய் பப்ளிக்கா அணைச்சு கூட்டிட்டு வரீங்க. பொண்டாட்டிய பார்த்து ஒரு ஹலோ அது சொல்லியிருக்கலாம். என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே மிஸ்டர் முரளி, உங்க லவர், அவரோட பொண்டாட்டி. விவாகரத்து மனுவில் கூறியிருக்கும் நடிகை யார் என தேடப்பட்டு வந்த நிலையில் அந்த தேடலுக்கு பதில் சொல்லும் விதமாக த்ரிஷாவை அழைத்து கொண்டு ஒரே காரில் ஜோடியாக திருமணத்திற்கு வந்திருக்கிறார். பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. போச்சா என்ன எல்லா கட்சியும் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாரு. நோ எலெக்ஷனுக்கு உங்க ஃபேன்ஸ் இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உங்ககிட்ட இல்லையா? உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. ஒரே நிற பட்டு ஆடை அணிந்து ஒன்றாக இருவரும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மணமேடையில் மணமக்களுடன் அருகருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் வைரலாகி வருகிறது. என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த தற்கொலைகள் கிட்ட சர்க்குலர் யாரு? இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷியானந்த் எல்லாம் மனைவியால் புறக்கணிக்கப்பட்டவனுங்க எல்லாமே. இப்ப வெடிச்சு வெளியே வந்துச்சா? இப்ப அடுத்து வரும் பாருங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்க. இவன் அமாவாசை போன அத்தனை பேரும் எல்லாமே பாரு சார். ஆதவ் அர்ஜுனாக்கு பொண்டாட்டி கிடையாது சார். புஷியானந்துக்கு பொண்டாட்டி இருக்குது இல்லை, இவனுக்கு இருக்குது இல்லை. எல்லாருக்கும் வந்து பார்த்தா மனைவியாளர் வந்து கைவிடப்பட்டவர் சார். அந்த கட்சி பேரை மாற்றணும். இது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, மனைவியால் விரட்டப்பட்டவர் கழகம். துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதுதான் துரோகம். சார் இவனை என்ன பண்ண சார்? ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக திருமணத்திற்கு வந்தது சொந்த கட்சிக்காரர்கள் தொடங்கி விஜய்க்காக எப்போதும் களத்தில் நிற்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் வரை எல்லாருக்கும் கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஒரு பொண்ணை வச்சு அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உன் அக்கா தங்கச்சியை வச்சு இந்த மாதிரி எவனாவது பொண்ணை அப்ப தெரியுண்ட வழி. சங்கீதாவின் விவாகரத்து மனு வெளியான போது இதெல்லாம் உண்மையாக இருக்காது என தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொண்ட நிலையில் அந்த ஆறுதலை உடைத்து சுக்குநூறாக்கும் வகையில் த்ரிஷாவை அழைத்துக் கொண்டு திருமண விழாவிற்கு வந்திருக்கிறார் விஜய். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. யூடியூப் நீ எல்ஐசி வாசல்ல மென்டல் ஆகி சுத்த போற அன்னைக்கு நான் தான் உன் ஆஸ்பத்திரியில சேர்ப்பேன்.
அதாவது சங்கீதா விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டது த்ரிஷாவைத்தான் என சொல்லாமல் சொல்லும் வகையில்தான் த்ரிஷாவுடன் விஜய் திருமண விழாவிற்கு வந்தது அமைந்திருக்கிறது. அப்பா, உங்களை அடிச்சிடுவேன் பயமா இருக்குப்பா. போயிடு, போயிடியா. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் த்ரிஷா விவாகரத்தை வைத்து பெரிய பட்டிமன்றமே நடந்து வருகிறது. நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி தேடி படிச்சதுதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசினதுல கூட உன்னை பத்தி பேசினது தான் அதிகம். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு அசிங்கம். அசிங்கம் தான்டா. என்னப்பா விவாகரத்துக்கு முன்பே இப்படியா என இன்னும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிறகாச்சும் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்திலேருந்து போகாதறான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. அதோடு 26 ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே வாழ்ந்த மனைவி கோர்ட் வாசலில் நிற்கும் போது அந்த பிரச்சனையை சுமூகமாக எதிர்கொள்ளாமல் மேலும் மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக விஜயின் செயல் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த 2 பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர் ஜுரம் வந்துருச்சாங்க. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் வந்ததுக்கே இப்படி. நேற்று செய்திகளில் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. ஒன்னு இன்னொன்னு 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சங்கீதாவின் விவாகரத்து மனுவில் சம்பந்தப்பட்ட நடிகை விஜயுடன் வெளிநாடு செல்லும் புகைப்படங்களை அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது குடும்பத்திற்கு அவமானமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் அந்த அவமானத்தை ட்ரிகர் செய்வது போல பொது இடத்தில் இருவரும் ஜோடியாக திருமணத்திற்கு வந்து சென்றதும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேணும்னு பண்றான்டா, வேணும்னு பண்றான். அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. விஜயை விட்டு கொடுக்கவும் முடியாமல் த்ரிஷாவுடன் ஜோடியாக வந்ததை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் நொந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது? எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியல. அவன் இன்னும் திரும்பல மாமா. வருங்கால புரட்சி தலைவி. இது எங்க வேலாயுதம் ஒண்ணு இல்ல, இது அன்னி 2.0 இல்ல, அனில் மறைவு, த்ரிஷா வெற்றி கழகம், ஜெயம் ரவி கனிஷா பார்ட் 2. நானா அது? சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி விஜய்க்கு பலமே ரசிகர்களும் தொண்டர்களும் தான் என்ற நிலையில் அவர்களே புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா நான் நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. பரமசிவா, உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட. என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர்னு எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன்.
இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா? துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் அவப்பெயரை சம்பாதிக்கும் வகையில் விஜயின் செயல் இருப்பது தொண்டர்களை கவலை கொள்ளச் செய்திருக்கிறது. நான் விஜய் ரசிகை எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு விஜயோட அரசியல் வருகை பிடிச்சதுனால தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 காணொலி நான் போட்டேன். பாத்துக்கோங்க, 2-3 காணொலி போட்டேன். எனக்கே எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இத பார்த்தா என்ன அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபேனா இருந்துட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாம இப்படி அமைதியா இருக்கும். எல்லாம் ஓகேண்ணா. அங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம், ஏன் உங்க வீட்லயே அடிச்சாங்க அதையும் தாங்கிட்டோம். ஆனா கடைசியில நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்க. எல்லாம் ஓகே. அண்ணன் போய் கல்யாணத்துல என்ன சொல்லி வாழ்த்திருப்பாரு? எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அந்த மனுஷனுக்காக முடிய பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றவக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல, ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. விஜயின் விவாகரத்து விவகாரமும் த்ரிஷா விவகாரமும் வாக்காளர்கள் மத்தியில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓம் சக்தி விஜய் பையனுக்கு இந்த பறவை கண்டும் மறை சொல்லாது அந்த பறவை எங்கில் ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு நீரோட்டம் கண்ணை காணாமல் காண கொடுமை.